ஜல்லிக்கட்டு போராட்ட மாதிரியே கத்திப்பாரா மேம்பாலத்துல இயக்குனர் கௌதமன் தலைமையில போராட்டம் நடைபெற்று வருது. வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு போராட்டக்காரர்கள் சங்கிலியால கட்டி அதுக்கு பூட்டு தடுப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது. போக்குவரத்து நெரிசல் அதிகமானதை தொடர்ந்து போலீசார் இரும்பு சங்கிலியை உடைச்சு போக்குவரத்தை சீர் செஞ்சுட்டு வராங்க. குண்டு கட்டா போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்திட்டும் வராங்க. சுமார் 45 நிமிடங்கள் நடந்த இந்த போராட்டத்தால சென்னை மாநகரோட முக்கிய பகுதிகள் எல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பாலத்தின் ஓரமா இழுத்து செல்லப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இது பத்தி இயக்குனர் கௌதமன் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போ திடீர்னு வந்த காவல்துறையினர் கௌதமன் உள்பட பல பேரை குண்டு கட்டா தூக்கி வேன்ல ஏற்றிட்டு சென்றிருக்காங்க. செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாம தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. டெல்லியில கடந்த 30 நாட்களுக்கும் மேல போராட்டம் நடத்திட்டு வராங்க விவசாயிகள். இதுவரைக்கும் அதுக்கு தகுந்த தீர்வும் கிடைக்கல. தொடரும் விவசாயிகளோட தற்கொலை, தீர்க்கப்படாம இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனை, காவிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்தணும், மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. போராட்டத்துல மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு பல பேரும் கலந்துட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடந்த போது மெரினா பீச் எந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சு போச்சோ அதே மாதிரி கத்திப்பாராவில நடந்துட்டு இருக்க இந்த போராட்டத்தால சென்னை மாநகரம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தினகரனின் ஆட்கள் சசிகலா தலைமையிலான அதிமுக அவர்கள் செய்த அடாவடித்தனங்களும் அட்டூழியங்களும் அராஜகங்களும் அதற்கு அளவே இருக்க முடியாது. வாக்காளர்களுக்கு புடவைகளை தருதல், விளக்குகளை தருதல், ஒரு வாக்குக்கு 4000 ரூபாய் என்கின்ற அளவில் பண விநியோகம் செய்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது.